Okay, the next program title is how to enhance data hiding features with the help of public versus private access specifiers. Next program title என்னன்னா நம்மளுக்கு எப்படி டேட்டா ஹைடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை டெவலப் பண்ண போகிறோம். யாரோட உதவியோட? பப்ளிக் அண்டு ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர்ஸ் அவங்கள பயன்படுத்தி. சரியா? இப்போ வந்துட்டு நம்மளுக்கு சார் இப்போ வந்துட்டு இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர்ஸோட பர்பஸ் என்ன சார் அப்படின்னீங்கன்னா, பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர் டேட்டா கேன் ஆக்சஸ் எனிவேர் இன் கரண்ட் ப்ரோக்ராம் with the help of object. Private access specifier data can't access outside of the class. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம். இங்கே வந்து இதுதான் ரூலு. பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர் டேட்டா கேன் யூஸ் anywhere any public access specifier data can use anywhere by object. Private access specifier data can use in data declaration class only. இதாங்க ரூல். இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் டேட்டா ஆக்சஸ் ஸ்பெசிஃபயரை இப்போ ப்ரைவேட் டேட்டா அதாவது ஒரு டேட்டா வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயரில் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த கிளாஸில் க்ரியேட் பண்ணிக்கிங்களோ அந்த கிளாஸில் மட்டும்தான் யூஸ் ஆகும். யூ காண்ட் யூஸ் தட் டேட்டா அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ். Private access specifier, if you are created one data under on private access specifier, then you can't use that private access specifier data outside of declaration class. நீங்கள் எந்த கிளாஸில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸுக்கு வெளியில் அந்த ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயரில் இருக்கிற டேட்டாவை பயன்படுத்த முடியாது. நான் திரும்ப உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டேட்டாவும் எதுக்கு கீழே க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயருக்கு கீழே க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த கிளாஸில் தான் நான் வந்து டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டேட்டாவையும் எதுக்கு கீழே க்ரியேட் பண்ணியிருக்கேன்? ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயருக்கு கீழே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ காண்ட் யூஸ் தட் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர் டேட்டா அவுட் சைட் ஆஃப் த டிக்ளரேஷன் கிளாஸ். நான் டிக்ளேர் பண்ணியிருக்க கிளாஸுக்கு வெளியில் என்னால் யூஸ் பண்ண முடியாது. சார் இப்போ தான் சொன்னீங்க ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயருக்கு கீழே டேட்டாவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு. நீங்கள் இப்போ என்னடானா கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு முன்னே கிளாஸ் டிக்ளரேஷன் அதாவது டேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்க கிளாஸுக்கு வெளியில் என்னால் யூஸ் பண்ண முடியாதுங்கிறீங்க அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போது நம்ம வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயருங்கிறதே கிளாஸுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது நீ ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுற எதுக்கு கீழே? ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர் கீழே. ஆனால் அந்த ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயரை எதுக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னீங்கன்னா கிளாஸுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ வி கேன் ஆக்சஸ் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர் டேட்டா ஒன் அண்ட் ஒன்லி இன் டேட்டா டிக்ளரேஷன் பார்ட், டேட்டா டிக்ளரேஷன் கிளாஸ். We can use private access specifier data one and only in class declaration part. We can't use that private access specifier data outside of the class, outside of the declaration class. சரி, இது வந்து ரூலு. இதாங்க யூனிவர்சல் ரூல். இது என்னோட ரூலோ இல்லை பைத்தானோட ரூலோ கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட ரூலு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர் டேட்டா கேன் யூஸ் எனிவேர். பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயரோட டேட்டாவை எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் யாரோட உதவியோட? பை ஆப்ஜெக்ட். யூ கேன் ஆக்சஸ் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர் டேட்டா எனிவேர் வித் ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை பயன்படுத்தி தான் நீங்கள் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர் டேட்டாவை யூட்டிலைஸ் பண்ண முடியும். இது வந்து ரூலு. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யூனிவர்சல் ரூல் ரெண்டுமே. சரி சார், அக்கார்டிங் டு பைத்தானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. Even we can access private data outside
outside of data declaration class. According to Python, even we can access private access specifier data outside of data declaration class. அப்போ கிளாஸ்க்கு வெளியிலே எனக்கு பிரைவேட் டேட்டாவை யூஸ் பண்ண முடியும்னா செக்யூரிட்டி போயிடுச்சே சார். எஸ், கரெக்ட். யூ ஆர் சேயிங் இஸ் டூ ரைட், 100% கரெக்ட். ஹியர் பைத்தான் பிரேக் த டேட்டா ஹைடிங் ஃபீச்சர் ரூல். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஒஸ்ட். இது கண்டிப்பாக 100% ஒஸ்ட். ஏன்னா இந்த பிரைவேட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? செக்யூர் டேட்டா. பிரைவேட்னாலே யூ ஷுட் செக்யூர் கான்ஃபிடென்ஷியல் டேட்டா, சென்சபிள் டேட்டா, செக்யூரபிள் டேட்டா. இது எல்லாத்தையுமே நீங்கள் செக்யூர் பண்ணுறது தான் அது. ஆனால் பைத்தானில் என்ன பண்ணியிருக்காங்க? தே ஆர் பிரேக் தட் ரூல். அந்த ரூலை உடைச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் குட் மேனர். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ பாருங்கள், ஹியர் ஐ டிக்ளேர் எ கிளாஸ். that class name is addition. இந்த இடத்துல நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸோட பேர் என்னன்னா addition. Here I declare a overload constructor. So here I define overload constructor. Okay. Here I try to make one variable to class. This variable become class variable. Here I try to make one class variable. That class variable name here called as I. That class variable is also found under on public access specifier. அந்த கிளாஸ் வேரியபிள் எதுக்கு கீழே இருக்குதா? பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே இருக்குது. அது எப்படி சார் சொல்றீங்க பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு? இப்போ இதில் ஒரே ஒரு ரூல் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க. பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஐடென்டிஃபையர் இஸ் அண்டர்ஸ்கோர் லைக் திஸ். ஓகே, இல்லை இன்னும் ஒன்று மட்டும் எழுதிடலாம். பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் டேட்டா ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அண்டர்ஸ்கோர். தட்ஸ் ஆல். முடிஞ்சிச்சு ப்ரோக்ராம். இப்போ உங்களுக்கு 100% கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஒரு கிளாஸ் வேரியபிளுக்கு பக்கத்தில், அதாவது ஒரு கிளாஸ் வேரியபிள் ஸ்டார்ட்ஸ் வித் அண்டர்ஸ்கோர் தென் which one class variable starts with underscore then that kind of class variable created under on private access specifier. திரும்ப சொல்றேன், எந்த ஒரு கிளாஸ் வேரியபிளுக்கு முன்னாடி, கிளாஸ் வேரியபிள் நேம்க்கு முன்னாடி அண்டர்ஸ்கோர்னு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கிளாஸ் வேரியபிள் எதுக்கு கீழே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு here I mention class variable.